மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சிபிஐ, சிபிஎம், பிசிகே இவங்கெல்லாம் வந்து புதுசாக இப்போ ஒரு குண்டை ஒன்று போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன். அது ஒரே நாத்துப்படுத்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன குண்டுனா, அதிமுகவை நீங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுக்குற பட்சத்தில் நாங்கள் கொடுத்த ஆதரவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு புதுசாக ஒரு குண்டை ஒன்று போட்டிருக்காங்க. இது எதுக்கு நீங்களோட மைக் ஒன்று நீட்டாங்கன்னு தெரியல. மைக் ஒன்று நீட்டினா ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஆகணுன்ட்டு சொல்லிட்டு திருவாங்கன்னு வச்சுங்களேன். அது நம்ம திரும்ப சொல்லணும்னா இன்னைக்கு ஒன்று சொல்லப்பலாம், நாளைக்கு ஒன்று சொல்லப்பலாம், நாளைக்கு ஒன்று சொல்லப்பலாம், நைட்டு 12 மணிக்கு ஒன்று சொல்லப்பலாங்களேன். அவர் விதவிதமாக சொல்லிக்கிட்டு பாருங்களேன். அதற்கு பிறகு ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு தற்பொழுது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டுருக்காரு. அதில் நாங்கள் திருமாவளவன் அவர்களையுமே கூப்பிட்றோம், அதுக்கு ஐயுஎம்எல் நாங்கள் கூப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதிமுக கொடுக்க தேவையில்லை, என்கிட்ட அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு மேட்டும் போட்டு உடச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம்னா, அதுக்கு பிறகு என்னென்ன காய் நகர்த்தங்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு, அரசியலில் நகர்ந்துகிட்டு இருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து இப்போ வந்து முதல்வன் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. காலையில் நியூஸை போட்டிங்கன்னா அங்கே அவர் சஸ்பெண்ட், அங்கே இவர் சஸ்பெண்ட். இன்னைக்கு இந்த மாநகராட்சியில் டெண்டர் முறைகேடுலாம் 2 பேரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆட்சி மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதை மக்கள் கொண்ட நம்மளாம் சேர்க்கணும். சரி, என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் வாருங்கள் பார்க்கலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மதுரையில ஆகாஷ் டெலிசன் அப்படின்ற ஒரு 26 வயது தலித் இளைஞன் ஒரு காவல்துறையினால படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்றத பார்த்தோம். அது திமுகவோட பீரியட்ல செய்யப்பட்டார். அப்பொழுது வந்து பெரிய இஷ்யூ ஆனிச்சு, அதோட வாக்குமூலங்கள்லாம் வந்துச்சு. இன்று வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 73 நாட்கள் ஆகிவிட்டது. இன்றையிலும் அவருடைய பிண வரையிலே இருக்கு. அந்த பிணத்தை அவங்க வாங்கவே இல்லை பெற்றோர்கள். அதுக்கு என்ன காரணம்னா, சம்பந்தப்பட்ட ஒரு 6 அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க நீ ஏன் கைது செய்யலை, இதுவரையில என் கைது செய்யலை அப்படின்னு நமக்கு தெரியும். திமுக ஆட்சியில் ரொம்ப நாள் கடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு மதுரை கிளை நீதிமன்றம் இருக்குல்ல, அவங்களே முன் வந்து இவங்களெல்லாம் நீங்கள் வழக்கு பதிவு செய்யணும், இது கொலை வழக்காக தான் பதிவு செய்யணும்னு சொன்னதுக்கு பிறகு கொலை வழக்கு பதிவு செஞ்சு அவங்க பிறகு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்க, நீங்கள் நடவடிக்கை எடுக்க, நாங்கள் அதுக்கு பிறகு பாடி வாங்குறோம். 70 நாளாக அந்த பாடி இன்னும் இருக்கு. பாருங்களேன், ஒரு புள்ள செத்து போயிட்டாப்பல, அவங்க வீட்டில் காரியம் என்னெல்லாம் பண்ணது பிறகுதான் ஒரு நிம்மதி அடையும். இது வரைக்கும் அந்த பாடி அங்கே இருக்கு, அந்த குடும்பம் என்னென்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம், தற்போதைய தமிழக அரசாங்கம் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த 6 பேரும், அந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தருக்கு, அது ரிலீவ் பண்ணி இன்ஸ்பெக்டர், அதுக்கு பிறகு ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 3 ஹெட் கான்ஸ்டபிள் சொல்லிட்டு மொத்தம் ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்களே, அவங்க இது வரைக்கும் கைது செய்யலை. கைது செய்வதற்கான நடவடிக்கை தற்போது அரசு எடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி சங்கத்திலிருந்து நேற்றுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்றுக்கு ஒருத்தருங்க சந்திச்சிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா தெரியாமல் வீடியோ எடுத்துட்டாப்பலையா. வீடியோ எடுத்து அவர் என்ன பண்ணிட்டாப்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுவிட்டாரு. அது ஃபுல்லாக பரவிடுச்சு. அது பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம். ஏன்டா நம்ம மீட்டிங்லாம் பார்க்கல, பெருசாக என்ன பண்ணுவாங்க, நம்ம முதலமைச்சருடைய அறையை பார்க்கணும், அவங்க சைன் பண்ணுற மாதிரி, இல்லைனா ஏதாச்சும் மீட்டிங் ஃபோட்டோ தான் பார்ப்போம். வீடியோ வந்து கிடையாது. நேற்று வீடியோ போட்டாப்ல, அதுவும் அங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது வீடியோ போட்டாப்ல. அது என்ன அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து முதலமைச்சருக்கே தெரியுங்க, அவர் வந்து பெருசாக கண்டுக்கலங்க, அதுவும் ஒரு வயதானவர், அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளிங்கும் போது அவர் ரொம்ப சாஃப்ட் கார்னர் இருக்கும். அதை போட்டு அந்த மனுஷனை போட்டு, அவர் பேர் வந்து சிம்மச்சந்திரன் நினைக்கிறேன், அவர் போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த அளவுக்கு கடிக்கலாம் ஒன்றும் கிடையாது நினைக்கிறேன். தேவையில்லாத இந்த குரூப் தான். அங்கே பாருங்கள், முதலமைச்சருடைய அறையிலேருந்து ஒரு வீடியோ வெளியாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க எப்படி போயிருக்கு பாருங்க தமிழ்நாடு, சீச்சி அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுயா. அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி தெரியாமல் ஒரு வீடியோ எடுத்துட்டாப்புல போட்டுட்டாப்புல, அது நீ எதை திரும்ப பரப்பியிருக்கணும். அந்த மாற்றுத்திறனாளி கூட அதே சேரில் உட்காந்து விஜய் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தார்ல, அது வந்துருச்சு இல்லை, அதை பரப்புங்கய்யா. அதுவே சந்தோஷம். முதலமைச்சர் சேரில் அங்கே உட்காந்துருக்காங்க, இவங்க ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த மாற்றுத்திறனாளிகள் சங்கத்திலேருந்து போனவங்கலாம் விஜயர்கள் அவருடைய நாற்காலிலேருந்து எழுந்திருச்சு வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளோட சேர்ந்து உட்காந்து பேசி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அதை பரப்புங்கடா, நான் யோக்கிய பயிலும் எதையோ பரப்பிட்டு இருக்கேன். அந்த மனுஷன் பாவம் தெரியாமல் வீடியோ எடுத்து போட்டுட்டு எவங்கெல்லாம் ஃபோன் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு போட்டீங்க, நீங்கள் எதுக்கு போட்டீங்க, முட்டா பயிலும், அதெல்லாம் விட்டுட்டு போங்க. அதற்கு பிறகு சென்னையில் நடந்த அந்த டெண்டர் முறைகேடுகள் மூலமாக 2 பேர், சாந்தி கைல்விழி அப்படின்ற 2 பேர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது ஏன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அது சென்னை மாநகராட்சியில் வந்து மொத்தம் ஒரு 14 டெண்டர்கள் லிமிடெட் டெண்டராக விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த லிமிடெட் டெண்டர், ஓப்பன் டெண்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஓப்பன் டெண்டர் அப்படின்னா ஒரு மாதத்துலேருந்து 1 மாதம் 30 நாட்கள் உங்களுக்கு கெடு அந்த அறிவிச்சு அவங்க என்னன்னா, அந்த கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு பத்திரிக்கையில் பேப்பர் எல்லாம் விடுவாங்க. நாங்கள் வந்து ஒரு பாலம் கட்ட போகிறோங்க, அந்த பாலம் கட்டுறதுக்கு யாரெல்லாம் டெண்டர் எடுக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருனாலும் போய் டெண்டர் அப்ளை பண்ணலாம். அதுக்கான தகுதியான நபர்கள், அது தகுதியான நிறுவனங்கள் போயிட்டு டெண்டர் எடுத்துக்கலாம். அது வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணாலே வெறும் யார் எடுத்திருக்கா, எங்கெங்கே எடுத்திருக்கா அப்படின்னு போகலாம். அதில் என்னென்ன அமௌண்ட்டு பில் பண்ணியிருக்காங்க எல்லாருமே பார்க்கலாம். அது நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஊழல் பண்ண முடியாது. ஆனால் லிமிட்டட் டெண்டர்னா, அது நான் ஈஸியாக சொல்கிறேன். ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அது ஓப்பன் டெண்டரில் வரும். ஆனால் பாலத்துக்கு கீழே பெரிய குப்பை மேடு ஒன்று கிடக்கு.
அதை உடனே அகற்றணும் அப்படின்னா அது லிமிடெட் டெண்டர். உடனே வேலை முடியுங்க, நான் ஓப்பன் டெண்டர்லாம் விட்டு டைம் எடுக்குங்க, உடனே முடிக்கணும்னா அது லிமிடெட் டெண்டர். அப்படிங்கிற வேலை லிமிடெட் டெண்டர் ஒரு 6 லிமிடெட் டெண்டர் விட்டுருந்தாங்க. அந்த லிமிடெட் டெண்டரில் அந்த குப்பை இப்பெல்லாம் அகற்றுறதுக்கு இந்த பெரிய பொக்கிலிங்லாம் வரும்ல, ஜேசிபி பொக்கிலிங்கெல்லாம், அந்த பொக்கிலிங்க்கு அவங்க போட்ட வாடகை எவ்வளவு தெரியுமா? 49.5 லட்சம். அதாவது கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா ஒரு பொக்கிலிங்க்கு. அந்த ஹிட்டாச்செல்லாம் இருக்கும்ல, அதுக்கு 50 லட்சம் ரூபா. அதே மாதிரியான 6 பொக்கிலிங்க்கு வந்து 50 லட்சம் 3 கோடி ரூபாய்க்கு. டேய், அந்த பொக்கிலிங்கோட விலைய 31 லட்சம் தான். ஆனா இவங்க அதுக்கு வாடகை மட்டுமே 49 லட்சம் கொடுத்துருக்கானுங்க. இந்த மேட்ரு ஏன்டா அந்த லிமிடெட் டெண்டர்லாம் இதெல்லாம் காப்பியில் வராது, ஆன்லைனில் வராது, இது டக்குன்னு போட்டு முடிச்சுட்ருவாங்க. அது இல்லாமல் அந்த லிமிடெட் டெண்டரில் அவங்க செலக்ட் பண்ணுறதா யாருன்னா அந்த மேலே உள்ள அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அந்த ஐஏஎஸ், அந்த சென்னை ஆணையர், அவர் செலக்ட் பண்ணுறதான் கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்படியான முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அறப்போர் இயக்கம் வந்து அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருந்தாங்க. அதன் மூலமாக இன்னைக்கு செக் பண்ணிட்டு அதான் தூக்கிட்டாங்க. அந்த 6 டெண்டரையுமே கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு அப்ரூவல் கொடுத்த 2 பேருமே தூக்கியாச்சு. யாரு பண்ணான்னு பார்க்க போறோம். மாநகராட்சித்துறை அமைச்சராக இருந்தால நேரு, அவரும் அதுக்கு பிறகு மேயர் பிரியா, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரியான குழப்படிகளா பல ஆண்டுகளாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அறப்போர் இயக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது வெளில வந்திருக்கு. அதுக்கு தக்க பாடத்தை தற்போது சிஎம் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெரிய அளவில் பாராட்ட வேண்டியது அறப்போர் இயக்கம். அவங்க தான் இந்த மேட்டரை வெளில கொண்டு வந்தாங்க. அது பெரிய அளவில் எல்லாம் பகிரப்பட்டது. தற்போது நம்மளுடைய சிஎம் அதுக்கான நடவடிக்கை எடுத்து 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பிறகான அந்த லிமிட்டட் ஆர்டெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க. யாரும் எங்க தவறு செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு இந்த விசிக, சிபிஎம், சிபிஐ இவங்கெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்த அந்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பெருசாக ஒன்று சொல்ல தேவையில்லைன்னு வச்சுங்களேன். அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, என்கிட்ட அதிமுக வரும் காலகட்டத்தில் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம்னு 2 லெஃப்ட் சொல்லியிருந்தாங்க. நம்ம விசிகாவை பற்றி நம்ம பெருசாக பேசணும்னு வச்சுக்கலாம். மந்திரி சபையில் இடம் கேட்டுட்டு இருக்காங்க. இடம் கொடுத்த பிறகு கம்முன்னு வாயை பற்றிட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி நமக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய கொள்கை பிடிப்பாளர்லாம் திருமாவளம் கிடையாது. நேரத்துக்கு ஏற்றபடி உருட்டிட்டு இருப்பார். முந்த நாள் சொன்னார், திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுனுச்சுங்க, எனக்கு ஃபோன் பண்ணிச்சுக்கினாரு. அடுத்த நாள் காலையில் வந்துக்கிட்டு இல்லைங்க அப்படி ஒரு ரூம் இருங்க, கிசுக்குறாங்க அசுகுசுக்குறாங்கன்ட்டு ஒரு புது உருட்டை உருட்டி விட்டு அவர் நிலையாக இருக்க மாட்டார். அதை பற்றினா அவருக்கு வந்து ஒரு அமைச்சரவையில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணுங்க ஒரு காய் நகரத்தோடு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பெருசாக பேச தேவை கிடையாதுன்னு வச்சுக்கலாம். அவங்களுடைய ஆதரவு இல்லைனாலும் நம்மளுடைய அந்த ஆட்சியில் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னு கேட்டால் நமக்கு 25 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அதிமுகவில் இருந்து. அப்படிங்கிற வச்சு இவங்க 6 பேருமே பிச்சுக்கிட்டு போனாலும் நமக்கு பேலன்ஸ் 138 பேர் இருப்பாங்க. சரி, அந்த 138 பேர்ல 25 பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டா அப்பயும் 113 பேர் இருப்பாங்க. 113 ஏன்டா 25 பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணால் நம்மளோட பெரும்பான்மை 104 பேர் தான். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு தான் இருக்க, அதாவது எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நல்லா போயிட்டு இருக்கும். ஏன்னா ஆதி வருஷம் தற்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து ஐயுஎம்எலுக்கு நாங்கள் ஒரு அமைச்சரவையில் பங்கு கொடுக்க போறோங்க, காங்கிரஸுக்கு 2 பேர் கொடுக்க போறோங்க, மற்றது இந்த நம்மளுடைய திமுகவுக்கு கொடுப்போமா, நம்மளுடைய விசிகாவுக்கு நாங்கள் ஒன்று கொடுக்க போகிறோம், அவங்கெல்லாம் வந்து பங்கேற்றுக்கிட்டா நல்லதுதாங்க, லெஃப்ட் 2 பேர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இது போக அதிமுக செயலுமே எனக்கு அதெல்லாம் வேண்டியில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்சத்தில் இதெல்லாம் எதுக்கு இவங்க இப்படிப்பட்ட அரசியலும் புகுத்திக்கிட்டு தெரியல. தமிழக வெற்றி கழகத்தில் முதல்ல ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதன்படி தற்போது சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இதில் நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா, தலைவர் விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கலை நம்ம பார்க்க போறோம். தலைவர் விஜய் அவருடைய பொலிட்டிக்கல் என்னன்னா, அதாவது தற்பொழுது திமுக வந்து மிகப்பெரிய கூட்டணி பலத்தோட நின்றுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வச்சுங்களேன். இப்போ அதையெல்லாம் விஜய் உருவி எடுத்துட்டார் அப்படிங்கிறதான் பார்க்க வரோம். ஐயுஎம்எல்ஏ தூக்கியாச்சு. இப்போ அமைச்சர் பதவியில் இடம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்துருவாங்க, கூட்டணிக்குள்ள வந்துருவாங்க. அதற்கு பிறகு விசிகாவில் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா அவங்க கூட்டணிக்குள்ள வந்துருவாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆல்ரெடி உள்ள வந்துச்சு. தற்பொழுது இருக்கிறது 2 லெஃப்ட். இந்த 2 லெஃப்ட் எப்பயுமே சரி அவங்க அமைச்சரவையில் பதவியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த காலத்துல இருந்து சரி, நீங்க ஓவரால் இந்தியாவில் பார்த்தாலும் அவங்க பதவியெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தின்படி அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவர்கள் 2 பேரும் வந்து கொஞ்சம் காலம் ஆனது பிறகு அவங்க நம்ம கூட வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த எலெக்ஷனுக்கு 2031 எலெக்ஷனுக்கு தாவேகா நிற்கும் ஒரு பெரிய கூட்டணி பலத்தோட. திமுக என்ன பண்ணும்? திமுக இப்ப யார் இருக்கிறாங்க? கருணாஸ் இருக்கிறா போல, ஒண்டி புலி. அவரை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, விஜய் அவர்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் அதிமுகவும் திமுகவும் அஃபிஷியலாக கூட்டணி வைப்பாங்க. நான் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறேன், முதல்ல திமுக தோன்றினப்போ காங்கிரஸும் திமுகவும் தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, பெரிய டீமாக இருப்பாங்க. திடீர்னு 1972 எம்ஜிஆர் கட்சி தொடங்கவும் காங்கிரஸ் டக்குன்னு உட்காந்துருச்சு. இன்னைக்கு அதிமுக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அப்போ காங்கிரஸ் இருந்தாங்க.
டக்குன்னு எம்ஜிஆர் போகவும் டக்குன்னு உட்காந்துச்சு. இப்போ விஜய் போகவும் அதிமுக உட்காந்துச்சு. அப்போ காங்கிரஸ் உட்காந்து அவங்களோட கூட்டி போயிட்டு அதே மாதிரியான சம்பவங்கள் நடக்க இருக்கிறது. அதே மாதிரி விஜய் அவருடைய காய் நகர்த்தல் ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லா தலைவர்களையும் போய் சந்திச்சார். சொல்லப்போனால் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சார், வைகோ, அதுக்கு ஒரு சீமான் அவர்கள், அன்புமணி அவர்கள். அப்பெல்லாம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க இவர் அரசியல் பண்பாளர், அவர் வந்து ஒரு நாகரிகம் கருதி வந்து போய் சந்திக்கிறார் அப்படின்னு நம்மளே உருட்டிக்கிட்டோம். அதை அப்படியே கிடையாது. அவருடைய அரசியல் மிக தெளிவாக காய் நகர்த்துக்கிறார் அப்படி தான் பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் அரசியல் பண்பால தான் நான் ஒரு நாகரிகம் கருதி தான் போகிறேன் அப்படின்னா நேரடியாக நீங்கள் எடப்பாடி அவர்களை போய் சந்திக்கலை. அதுக்கப்புறம் பாமகவுடைய நிறுவன தலைவரான வயசு முதிர்ந்த ஒரு 90 வயசு மதிக்கத்தக்கவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயாவை போய் சந்திக்கலை. அப்போது நீட் டு ஸ்பிளிட், எல்லா கட்சியும் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு முடிவு விட்டார். என்ற இதற்கு பிறகு ராமதாஸை நம்ம பார்க்க தேவையில்லை, நமக்கு தேவை அன்புமணி. அந்த மாற்று அவரை மட்டும் கைக்குள்ள வச்சுக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுகவில் போயிட்டு நம்ம வந்து பழனிசாமி அவர்களை போய் நம்ம சந்திக்கக்கூடாது, நம்ம இந்த சப்போர்ட் கொடுப்போம், இதை உடப்பண்ட்டு எல்லாத்தையும் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் தான் இந்த தமிழகத்தில் நான் ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவாக வேண்டும் என்றால் பல கட்சிகளை துண்டாட வேண்டும், அது நியதி. அப்படிதான் ஒரு கட்சி வளரணும்னா அதை தான் செய்யும். திமுக அப்படிதான் வளர்ந்துச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகம் அதை நோக்கி வளர்ந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனால் மத்தியை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். அப்படிதான் பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து காங்கிரஸோடைய ஒரு பதவியேற்பு விழா நடந்துச்சு, சதீஷன் அவர்களுடைய. அதுல வந்து விஜய் அவர்கள் வந்து கலந்துக்கிறதா இருந்துச்சு. அதுக்கு ஒரு கலந்துக்கல, 2 பேருக்கும் உரசலாப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. தற்பொழுது அதிமுக கூட விஜய் அவர்கள் அப்போல இருந்து ஒரு இணக்கமானதா இருப்பார். என்னைக்குன்னா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த அதிமுக கூட கொஞ்சம் இணக்கமா இருக்கும். ரொம்பலாம் சீண்ட மாட்டார். திமுக அடிக்கிற அடியெல்லாம் அதிமுக அடிக்க மாட்டார், சாஃப்டாவே வச்சிருப்பாரு. சாஃப்டா வச்சு என்ன பண்ணி விட்டாரு, உடச்சு கொண்டு வந்தாரு, சுக்குநூறாக்கி விட்டாரு. அதிமுகவை இன்னைக்கு சுக்குநூறாக கிடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் முதலமைச்சர் விஜய். ஆனா நல்லா பழகிட்டு இருப்பார், பெருசா சீண்ட மாட்டார், உடச்சு விட்டாப்புல. இது மாதிரி இப்போ என்ன பண்ண வராப்புலன்னா காங்கிரஸ் கூட நல்லா பழக்கத்தில் இருக்கிறாப்புல, நல்லா பழகிட்டு இருக்காப்புல. இந்த பழக்கத்தை எல்லா தென் மாநிலங்கள்லையும் அவர் பரப்புவார். நான் காங்கிரஸ் கூட வலுவா இருக்கிறங்கிற மேட்டரை வச்சு பிச்சு பெரிய ஆளாகி அடுத்த 10 வருஷத்துல என்னமோ நீங்க காங்கிரஸை காலி பண்ணா மட்டும்தான் நீங்க அங்க பிரைம் மினிஸ்டரா நீங்க நகர முடியும். அந்த இடத்துல மோடி இருக்கிறாப்புல. மோடி வெர்சஸ் விஜய் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப காங்கிரஸ் அம்மா மாதிரி கட்சி என்ன பண்றது, உடச்சு போடுங்க, உடச்சு தூள் பண்ணிவிட்டு இந்தியா முழுக்க அந்த கட்சிகள் உடைக்கப்பட்டு அவங்கெல்லாம் பெரிய கட்சியை உருவெடுத்துட்டு வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு, இந்த ஆந்திரா, கேரளா, அது இதுன்னு ஒரு மகாராஷ்டிரா வரைக்கும் பெரிய கட்சியாக வந்துட்டோம்னு வைங்களேன். காங்கிரஸ்காரன் நம்மளை நோக்கி நகருவான். அப்படி நகரும் போது அவங்க தான் எடுத்துக்கிட்டு அப்படியே பெரிய கட்சியாக வளர்ந்தாதான் நம்ம மோடி கூட போய் ஃபைட்டு பண்ண முடியும். அதனால விஜய் அவர்கள் காங்கிரஸையும் துண்டாட போயிட்டு அவருடைய பிளான் பெரிய பிளான், அது மூலம் நல்லா நகர்ந்துட்டு இருக்காரு. சொல்ல போனால் நீங்களாம் சொல்லிட்டு இருந்தீங்களா அவர் வந்து அரசியல் நாகரிகம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு பொலிட்டிக்கல் மூவ். நம்ம தான் அப்பயே சொன்னோம்ல, அது ஒரு பொலிட்டிக்கல் மூவ். அந்த மனுஷன் விடுற மூச்சு காத்துலையும் அரசியல் கலந்துருக்கும். எதிர்கட்சிக்கார விடுற மூச்சு காத்துலையும் வச்சு அவர் அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு அவர் மிகப்பெரிய அரசியல்வாதி. அதை வெளிப்படுத்திக்க மாட்டார். அவன் ஏற்பாப்புல இப்படி ஏற்பாப்புல சிரிச்சுக்கிட்டு அங்கே பாரு குழந்தை முகமா இருக்கா, அந்த மூஞ்ச பார்த்தா பாவமா இருக்கா நம்மளே சொல்லுவான். ஆனா இஸ் அ வெரி கிரிமினல் மைண்டு, அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட காய் நகர்த்தல் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறார் விஜய். தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த காய் நகர்த்தல் அப்படிங்கிறது சாதாரண காய் நகர்த்தல் கிடையாது. எல்லாம் உன்னிப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பா காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் பார்க்குறோம். அவர் ஏதோ தமிழ்நாட்டை ஆள வந்தவர் மட்டும் கிடையாது, அவர் இந்தியாவை ஆள வந்தவரும் கிடையாது, உலகத்தையே ஆள வந்தவர் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தையே ஆள வந்தார்னா உலகத்தை போயிட்டு அவர் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு பட்சத்தில் தற்போது இன்னைக்கு ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக யார் இருக்கான்னு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இடத்தை நோக்கி நகர்றாரு. ஒருவேளை பிஎம் ஆயிட்டான்னு வச்சுக்கலாம், பெரிய சக்தி வாய்ந்த மனிதராக இருந்து கொண்டு இன்னைக்கு எப்படி பல நாடுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோ நம்மளுடைய அமெரிக்கா, அதே மாதிரி நாளைக்கு ஒரு பிரச்சனை, உலக நாடுகள் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒருவேளை பிஎம் ஆயிட்டா நம்ம ஓவரா தான் போறோம்னு தெரியும், இருந்தாலும் யோசிப்பாங்கண்ணா. இப்ப ஸ்டாலின் ஐயா 75 வருஷமா கட்சி நடத்திருக்கிறாப்பால, அவரு போயிட்டு பிஎம் பதவிகள் ஆசைப்பட்டு இருந்தாப்லையா, தெரியும்ல. ஊரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் அப்படியா போக முடியும்ட்டு அவர் உட்காந்துருக்காப்ல பொறுமையா. நமக்கு வானத்தை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு ராக்கெட் கிடைச்சிருக்கியா, நம்ம போய் அந்த பதவிக்கு போயிட்டு ஒட்டுமொத்த உலகையும் ஒரு ஆட்டி படத்தை சந்தோஷமான இருக்கும் அப்படி நடக்கட்டுமே. பிஎம் நோக்கி நகர்ந்துட்டா உலகத்தை கண்ட்ரோல் கொண்டு வரது ரொம்ப ஈஸியா. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு எப்படி ஒரு மோடியை தேடி போறாங்கல்ல சில பேர், ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் இருந்தால் விஜய் அவர்களை தேடி போறதுக்கு என்ன கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம், பிரதமர் ஆக்குறோம்.